காணொளி பார்க்குற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். இன்னைக்கான பேச்சுலர் வாழ்க்கையில் டே 38. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, கம்பெனியில் ரிலே இருக்குது. அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே வெளியே எழுந்து உட்காந்துட்டு கொஞ்சம் வார்ம் அப் பண்ணாமன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் இந்த செடி தலைவர் கொஞ்சம் வாடி போயிருந்தார். சரி, இதை கொஞ்சம் அப்புறமா கவனிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வார்ம் அப் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கழுத்துக்கு ஆரம்பித்து காலுக்கு வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தணும். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, அந்த ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டிங்கன்னா நானும் கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் மறக்காமல் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் கழுத்தில் ஆரம்பித்த வாம்பு கடைசியாக கால் வரைக்கும் கொண்டு வந்து முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் நமக்கு நேற்று கொஞ்சம் ஓடுறதுல கொஞ்சம் கை கால் வலியெல்லாம் வந்துருச்சு. ஏன்னா 1 கிலோமீட்டருக்கே கை கால் வலியெல்லாம் கேட்காதீங்க, ரொம்ப நாள் கழிச்சு ஓடியிருக்கேன், அதனால் அப்படி இருந்துச்சு. நம்ம ரூமுக்கு வெளியவே கண்ணாடி இருந்துச்சா, அதில் அப்படியே முகத்தை பார்த்து முடித்து விட்டு அதுக்கப்புறம் கடைக்கு போக வேலை இருந்துச்சு. சரின்னு கடையில் போய்ட்டு கொஞ்சம் முட்டை வாழைப்பழம்லாம் வாங்க வேண்டிய வேலை இருந்துச்சு. அப்படியே ஒரு மூலையில் கிரியேட்டிவ் ஷாட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு கேமரா ஒரு மூலையில் வச்சுட்டு அங்கிட்ட இங்கிட்ட நடந்து போயிட்டு முட்டையும் வாழைப்பழமும் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தேன். வாங்கிட்டு வரும்போது தான் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணேன். என்னென்னு கேட்குறீங்க, நம்ம அதிகாலையில் எழுந்திரிக்கிறதுனால இந்த வாசலில் கோலம் போடுற சினிமாட்டெல்லாம் இப்போ நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் முட்டையை அவியல் போட்டு முடிச்சுட்டு செடிக்கு தண்ணி ஊற்றுற வேலை இருந்துச்சு. அதை அப்படியே செடிக்கு தண்ணியெல்லாம் ஊற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முட்டை கரெக்டான நிலையில் இருக்குன்னு சொல்லிட்டு போய்ட்டு முட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். வாழைப்பழத்தை சாப்பிட்ட வீடியோ எடுத்தேன், முட்டையை சாப்பிட்ற வீடியோவே எடுக்கவே இல்லை. இணைப்பில் இருக்கவும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.